ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோபு புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். மிக அருமையான வேத வசனம் யோபு இங்கே சொல்லுகிறதை நாம் வாசித்தோம். இந்த வேத வசனத்திற்குள்ள 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தீபம், வெளிச்சம் என்று. இந்த 2 ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இல்லாமல் இந்த மனிதன் உலகத்தில் வாழ முடியாது என்பது போல கர்த்தருடைய வேதம் இந்த வேதத்தில் தீபமாக சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிச்சமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று கர்த்தருடைய வேதம். அவன் நடக்க வேண்டிய வழிகளை, அவன் செய்ய வேண்டிய காரியங்களை, அவன் என்ன புசிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் குறித்து ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றையும் எழுதப்பட்டிருக்கிற வேதம் கர்த்தருடைய தீபமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. ஒரு மனிதன் வேதத்தை அறிந்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில் இருள் கடந்து போகிறதாக இருக்கிறது. அவன் வெளிச்சத்தில் நடக்கிறவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக மேன்மை உள்ளதாக மாறுகிறது. அதை தான் யோபு இந்த புஸ்தகத்தில் கூட சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அவர் தீபம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தீபம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் தலையின் மேல் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறது, ஒரு மனிதனை பிரகாசிக்க பண்ணுகிறது கர்த்தருடைய வேதமாக இருக்கிறது. அவன் இருளிலிருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையாக இருக்குது. அதுபோல் ஒரு மனிதனுக்கு மிக அவசியம் வெளிச்சமாக இருக்கிறது. அது கர்த்தருடைய வேதமாக இருக்கிற கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும்போது யோபுடைய வாழ்க்கையில் அவர் தீபம் எப்படி அவர் தலையின் மேல் பிரகாசித்ததோ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய தலையின் மேல் பிரகாசம் வேண்டும், வெளிச்சம் வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீத புஸ்தகத்தில் தாவீது சொல்லியிருக்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய தீபம் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று தாவீது 119ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பாதை காட்டுகிறது அவருடைய வார்த்தைகள், வெளிச்சத்தை கொடுக்கிறது அவருடைய வார்த்தைகள். அடுத்ததாக யோபு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லியிருக்கிறது போல யோபும் சொல்லியிருக்கிறார் அவர் அருளின வெளிச்சம் என்று. அது கர்த்தருடைய வார்த்தையை தான் குறிக்கிறது. அதுபோல் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டும் நம்முடைய இருள் நீக்கப்படுகிறது, நம்முடைய பாதையில் வெளிச்சம் தோன்றுகிறது. நாம் இருளில் இல்லாதபடிக்கு நாம் வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். பாவத்தின் காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் கர்த்தருடைய வேதத்தை அறிந்து கொண்டால் அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். அவன் இருளில் இருக்கிற வாழ்க்கை வெளிச்சமுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. அதுபோல் யோபுடைய வாழ்க்கையில் தேவன் அவ்வாறாக செய்தார், தாவீதுடைய வாழ்க்கையில் அவ்வாறாக செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எவ்வாறாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய வேதம், அவருடைய வார்த்தைகள், அவருடைய தீபம் நம்மை பிரகாசிக்க செய்கிறதாக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் கடந்து போகிறதாக. தாவீதுக்கு எப்படி வசனம் கால்களுக்கு தீபமாக இருந்ததோ, கர்த்தருடைய வசனம் பாதைக்கு வெளிச்சமாக இருந்ததோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதாக, நம்முடைய இருளை போக்குகிறதாக, நம்மை உயர்த்துகிறதாக, நம்மை பிரகாசிப்பிக்கிறதாக இருக்கிற இந்த வேத வசனத்தை ஒருபோதும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் அந்த வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நாம் செய்வதற்கு முயற்சி எடுப்போம். அவருடைய வெளிச்சத்தில் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். யோபுடைய வாழ்க்கையில் அவர் தீபம் அவருடைய தலையின் மேல் பிரகாசித்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் தீபமாகிய வேத வசனங்கள்
எங்களுடைய தலையின் மேல் பிரகாசிக்க, எங்களுக்குள்ள இருக்கிற இருள் கடந்து போகும்படியாக உம்முடைய வார்த்தைகளை நீர் அருளி வைத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலோ நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வெளிச்சமாகவும் தீபமாக இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலோ உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாகவும் தீபமாகவும் இருந்து எங்களை நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க, உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வார்த்தைகள் தீபமாக வெளிச்சமாக இருந்து ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.